பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதை நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். வாழ்த்து பாடுவோம். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்பத் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. கையில வெட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. Hallelujah, 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 ஒரு நிமிடம் அவரை உற்று நோக்குவோம். நம்முடைய ஆன்மீக கண்ணால் பார்ப்போம். ஃபெய்த் என்றாலே அவரை உற்று நோக்குவது, விசுவாச கண்களை திறந்து பார்ப்பது, எதிர்பார்ப்போடு இருப்பது. ஒரே மாற்றா இருக்கும். ஏக்கத்தோடு பார்ப்பது, எதிர்பார்ப்போடு அவரை பார்ப்பது. அந்த பத்திமை கூட அந்த எதிர்பார்ப்போடு தான் கண்ணே தெரியலை, அவருடைய உள்ள மட்டும் திறந்திருந்தது. என்னை உறக்க கட்டினான். இயேசுவே, ஆண்டவரே, தாவீது மகனே, என்மேல் மனம் இறங்கும் என்று உறக்க கட்டினான். விசுவாசத்தோடு பார்ப்போம், நம்பிக்கையோடு பார்ப்போம். நம்முடைய விசுவாச கண்களை அகல திறந்து வைப்போம். விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம். உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு நலமாக்குவோம். உன்னுடைய நம்பிக்கை உனக்கு குணம் கொடுத்தது. நீ நலமுடன் செல். ஏசாமி நம்முடைய விசுவாசத்தை விட்டு தட்டி எழுப்பி நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி கொண்டு விசுவாசத்தோடு அழைப்பார். இப்பொழுது கூட அந்த சாமி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்.
இந்த நினைப்பட்டு சில தாய்மார் கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக. இந்த மாதிரி சில தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பேர் இல்லையே, திருமணம் இல்லையே என்று கூட அழுது கொண்டிருக்கிறது. சாமி உங்களை பார்க்கிறார், இரக்கத்தோடு பார்க்கிறார், கர்ச்சனையோடு பார்க்கிறார், அக்கறையோடு பார்க்கிறார். எப்படி அந்த வரி வசூலோடும் ஆவிகளோடும் இன்னுமாய் விபச்சாரிகளோடும் சமகாசம் கொண்டு அவர்களுக்கு நெருக்கமாயிருந்து அன்பை காட்டி அன்பை பொழிந்து குணம் கொடுத்தார். எனவே நீங்க தவறு செய்திருந்தாலும், குற்றம் செய்திருந்தாலும், பாவம் செய்தால் கூட அவர் பாவத்தை பொருட்படுத்தாமல் நம்முடைய அன்பின் இரக்கத்தையுமே ஊற்றுவோம். நம்முடைய அன்பை அனுபவியுங்கள், இரக்கத்தை அனுபவியுங்கள். அவர் நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களுக்கு அப்பாவாக வருகிறார், நேசிக்கிற தெய்வமாய் வருகிறார், தந்தையாய் வருகிறார். அவரை பாருங்கள், அப்பாவாக பாருங்கள். தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. மோனக்கண்ணோட விசுவாச கண், நம்பிக்கையின் கண், எதிர்நோக்கின் கண், எதிர்பார்க்கும் கண், ஏக்கத்தோடு பார்க்கிற கண். மீண்டும் அதே அடிப்பாரும். தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. நம்முடைய மனதை திறந்து காட்டுவோம். மனமதி செம்மையான மந்திரம் தேவை. அநேக நம்முடைய உடல் நோய் காரணமே நம்முடைய மனநோய் தான், நம்முடைய ஆன்ம நோய் தான், நம்முடைய மன கஷ்டம்தான், மனக்காயங்கள் தான், ஆழ்மன காயங்கள், ஊமை காயங்கள் தான் நம்முடைய உடல் நோய்க்கு காரணமாக இருக்கிறது. அதான் சைக்கோசோமேட்டிக் சிக்னஸ் சொல்றாங்க. எனவே நம்முடைய உள்ளத்தை திறந்து காட்டுவோம். ஏசு ஆண்டவர் நக்கின உள்ளத்தை ஊடுருவி பார்ப்பவர், எல்லாம் தெல்ல தெளிவாக தெரியும். நம்முடைய மனதை அறிந்தவராக இருக்கிறார். உலக வெளிப்புறத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். இதை மனத்தை திறந்து காட்டுவோம், மன புண்களை திறந்து காட்டுவோம். நிறைய நம்முடைய பிரச்சனை காரணம், உடல் நோய் காரணம் என்ன? நம்முடைய மனப்புண்கள், நம்முடைய மனக்காயங்கள். சிறு வயதிலிருந்தே நமக்கு நாம் எதிர்பார்த்த அன்பு, அரவணைப்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு கிடைக்காம நம்ம நொடுங்கி போயிருக்கிறோம், முடங்கி போயிருக்கிறோம், ஊனமா இருக்கிறோம். நமக்கு போய் அன்பு ஊட்டி விட்டல் தட்டி கொடுத்து கிடைத்திருந்தா இன்னும் ஆகா ஓகன்னு வாழ்ந்திருக்கும். எனவே அந்த தெய்வம் நம்மை பார்க்கிறார். மகனே மகளே பயப்படாத. இருக்கிற பாடம் தான். உலகம் உன்னை வெறுத்து பேசலாம், காரணம் உன்னை நாய்க்கலாம், உன்னை பெத்தவங்க கூட உன்னை திட்டிருக்கலாம், ஏசிருக்கலாம், உன்னை ஒப்பிட்டு பார்த்து அந்த பிள்ளை பாரு, இந்த பையனை பாரு என்று சொல்லி உன்னை மட்டம் தட்டிருக்கலாம். ஆனா நான் உன்னை ஒரு நாள் மட்டம் தட்ட மாட்டேன். உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உள்ளத்தை அறிந்திருக்கிறேன். மகனே, நான் கொடுத்திருக்க அருளை நீ பயன்படுத்து. நான் தரும் அருள் போதும், நான் கொடுத்திருக்க திறமை போதும். உன்னால் எழுந்து நடக்க முடியும், உன்னால் வெற்றி கொள்ள முடியும், உன்னால் முன்னேற முடியும். அப்படி என்றால் உம்முடைய ஊனம் எங்க இருக்கிறது? உம்முடைய மனத்தில் இருக்கிறது. என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது. நீ முடங்கி கிடக்கிறாய், நீ முடங்கி கிடக்கிறாய். ஆனால் உன்னால் முடியும். எழுந்து நட, எழுந்து நட. உனக்கு தேவைப்படுகிற அன்பை கொடுக்கிறேன், உனக்கு தேவைப்படுகிற ஊக்குவித்தலை கொடுக்கிறேன், உனக்கு தேவைப்படுகிற தட்டி கொடுத்தலை கொடுக்கிறேன், உனக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சார்ந்து கொடுக்கும் நம்முடைய மனக்காயங்களை, நம்முடைய விளக்குகள், நம்முடைய ஏமாற்றங்கள், நம்முடைய தோல்விகள், என்னால் முடியவில்லையே ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் 10 அடி கீழே பின்னாடி விடுகிறேன் என்று மன சொன்னா
விரக்தியோடு, மன விரக்தியோடு இருக்கிற, மன தளர்ச்சியோடு இருக்கிற உங்களை பார்த்து சாமி தொட்டு குணப்படுத்துகிற மகளை பயப்படாதே, ஒப்பு கொடுங்க, தொடுங்க என் மனதனையே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே, ஒப்பு கொடுங்க, இதை திட்டர்ந்து காட்டுங்க. தொடும் என் மனதினையே மணல் பொன்கள் ஆற வேண்டுமே இயேசுவே, மணல் பொன்கள் ஆற வேண்டுமே தொடும் என் மனதினையே மணல் பொன்கள் ஆற வேண்டுமே இயேசுவே, மணல் பொன்கள் ஆற வேண்டுமே. அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதமாய் ஜெயிப்பான். ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய நோயிலிருந்து விடுதலை பெற ஒவ்வொரு விதத்துல ஜெபம் செய்வான். எனவே இன்று நாம் எடுத்துக்கொள்கிற யுக்தி பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நேர்மறையாக நாம் வார்த்தைகளை சொல்லி நாம் குணம் பெற்றுக் கொள்வது. இருந்தால் பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். பாசிட்டிவ் ரெப்படேட்டிவ் தாட்ஸ் நமக்கு விடுதலை கொடுக்கும். நாம் நிறைய முறை நம்முடைய ஆழ்மனத்தில் அன்கான்சியஸ் மைண்ட்ல எதிர்மறையான பதிவுகளை போட்டிருக்கிறோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். எனவே அதுதான் நம்மளை முடக்கி வைத்திருக்கிறது. ஏசாமி பாசிட்டிவா சொல்லிதான் குணம் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய அவுட்டர் ரியாலிட்டிஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அவர் predominant தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். நம்முடைய எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸ், அதுதான் நம்மை முடக்கி வைத்திருக்கிறது. எனவே பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறையான எண்ணம், பாசிட்டிவ் பிலீஃப்ஸ், நேர்மறையான நம்பிக்கை நமக்கு விடுதலை கொடுக்கும். எனவே நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும், நேர்மறையாய் பார்ப்போம். நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், முடியும் என்றால் முடியும். எனவே நான் சொல்ல சொல்ல இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. அந்த திருப்பி திருப்பி சொல்லணுமா? ரெப்படிட்டிவ் ப்ரேயர் இஸ் அ மந்த்ரா. திருப்பி திருப்பி சொல்லுகிற போது அது மந்திர சக்தி கிடைக்குது. எனவே நாம் இந்த தூயாவின் வழியாகவும் நற்கிரியா வழியாக மட்டும் நான் சொல்ல சொல்ல திருப்பி. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே, தூயாவின் வல்லமையால், தூயாவின் வல்லமையால், தூயாவின் வல்லமையால் தூயாவின் வல்லமையால் என் கோபத்தை தணிக்கிறேன், என் கோபத்தை தணிக்கிறேன், என் கோபத்தை தணிக்கிறேன், என் கோபத்தை தணிக்கிறேன். இப்போது இப்போது என் உள்ளம் என் உள்ளம் அமைதியால் அமைதியால் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. இப்போது இப்போது என் உள்ளம் என் உள்ளம் அமைதியால் அமைதியால் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால் என் வெறுப்பை விரட்டுகிறேன், என் வெறுப்பை விரட்டுகிறேன். தூய ஆவியின் வல்லமையால், தூய ஆவியின் வல்லமையால் என் வெறுப்பை விரட்டுகிறேன். என் வெறுப்பை விரட்டுகிறேன். இப்போது இப்போது என் உள்ளம் என் உள்ளம் அன்பால் அன்பால் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. இப்போது இப்போது என் உள்ளம் என் உள்ளம் அன்பால் அன்பால் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, 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 தூய ஆவியின் வல்லமையால் தூய ஆவியின் வல்லமையால் என் பயத்தை என் பயத்தை விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் தூய ஆவியின் வல்லமையால் பயத்தை என் பயத்தை விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். இப்போது இப்போது என் உள்ளம் என் உள்ளம் நம்பிக்கையால் நம்பிக்கையால் நிறைந்துள்ளது. நிறைந்துள்ளது. இப்போது இப்போது என் உள்ளம் என் உள்ளம் நம்பிக்கையால் நம்பிக்கையால்
நிறைந்துள்ளது. என்னால் எழுந்து நடக்க முடியும். என்னால் முன்னேற முடியும். என்னால் வெற்றி பெற முடியும். என்னால் சாதிக்க முடியும். என்னால் சாதிக்க முடியும். என்னால் சாதிக்க முடியும். என்னால் சாதிக்க முடியும். முடியும். இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இப்போது என் உள்ளம் உமது அன்பால் நிரம்பி வழிகிறது. எனவே என் உள்ளம் இறை அருளால் நிரம்பி வழிகிறது. எனக்கு ஆற்றல் கிடைத்திருக்கிறது. வல்லமை கிடைத்திருக்கிறது. புதிய ஆற்றல் கிடைத்திருக்கிறது. புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. புதிய வெளிச்சம் கிடைக்கிறது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே. நற்கருணை நாதரே, உம்முடைய கருணையினால், உமது கருணையினால் நான் குணம் அடைந்து கொண்டிருக்கிறேன். நற்கருணை நாதரே, இரக்கத்தின் தெய்வமே, உம்முடைய இரக்கம் என்னை தொட்டு கொண்டிருக்கிறது. நான் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இதை நான் உறுதியாக நம்புகிறேன். இதை நான் உறுதியாக நம்புகிறேன். இயேசுவே, உமது நன்மைத்தனம் எனது உடலில் பாய்ந்து ஓடுகிறது. உமது நன்மைத்தனம் உடலில் பாய்ந்து ஓடுகிறது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. தேவமே போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே. இதோ இரக்கமாயிரும் இதோ ஊற்றுவட்டும் மாற்றுப்படுத்தும் கவலைகளது விடுதலை தருகிறாங்க. நன்றி ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நன்மை தருவர், ஆறுதல் தருவர், ஆற்றுப்படுத்துவர். ஏதோ வல்லமை உடல் நோய்கள் மன நோய்கள் நீங்க வேண்டும், கட்டுகள் அகல வேண்டும். இதோ நோக்கி வந்திருக்கின்றன. எங்கள் உள்ளங்களை விடுதலை தருவீராக, ஆற்றுப்படுத்துவீராக ஆண்டவரே. இதோ இறங்கி வாரும், இதோ மாற்றி அருளும். என்னால் சாதிக்க முடியும், என்னால் செயல்களை செய்ய முடியும். நற்கருணை ஆண்டவரை நலம் தருவீரே, விடுதலை தருவீராக, இதோ ஆற்றப்படுத்துவீராக. வல்லமையா இறங்கி வாரும் ஆண்டவரை. நற்கருணை ஆண்டவரை, என் குடும்பங்கள், என் உணர்ச்சிகள் அனைத்தும் எழுந்து ஒளி வீசுவதாக. என் குழந்தைகள் படிப்புகள், என் குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் அனைத்திலும் நீர் இறங்கி வருவீராக. வல்லவரை நல்லவரை ஆற்றப்படுத்தும் ஆண்டவரை, உதவி செய்தலும் விடுதலை தாரும். கண்ணின் மணி போல காத்தலும் ஆண்டவரை, கரம் பிடித்து காத்தலும் ஆண்டவரை. இரக்கத்தின் ஊற்றா இருக்கின்ற இறைவனை, இதோ இறங்கி வாரும். என்னை எழுந்து ஒளி வீச செய்யும். என்னால் முடியாதது ஒன்றுமில்லை, ஏனெனில் நீர் என்னோடு இருக்கின்றீர். என்னால் இயலாதது ஒன்றுமில்லை, ஏனெனில் நீர் என்னை வழி நடத்துகின்றீர். என்னால் இயலாதது ஒன்றுமில்லை, ஏனெனில் நீர் என்னை தாங்கி பிடிக்கின்றீர். என் கரத்தை உம் கரத்தில் வைத்து வேண்டுகின்றேன் ஆண்டவரே. என் குடும்பங்களை உம் பாதத்தில் அர்ப்பணித்து வேண்டுகின்றேன் ஆண்டவரே. என் வாழ்வை ஒளிர செய்யும், என் வாழ்வை மிளிர செய்யும். என்னால் சாதிக்க முடியும், என்னால் அனைத்து செயல்களையும் செய்ய முடியும்.
உமது கரத்தை கொண்டு, உமது அருளை கொண்டு, உமது இரக்கத்தை கொண்டு அனைத்திலும் என்னால் வெற்றி பெற முடியும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும், திடப்படுத்தும், கரம் பிடித்து காத்தருளும். இனி வருகின்ற நாட்களில் உமது துணை கொண்டு அனைத்து செயல்களை நான் செய்வதற்கு வல்லவரை, நல்லவரை, இரக்கமுடையவரை இதை ஆசீர்வதித்தருளும். இதோ அன்று மத்தேயுவை நீ அழைத்தீர், சுங்க சாவடியில் அமர்ந்திருந்தவரை அழைத்தீர். இதோ என் வாழ்வின் விளிம்பிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன், வாழ்வின் ஓரத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன், கடன் சுமையில் விழுந்து விட்டேன். என்னை அலையும் ஆண்டவரே, என்னை எழுந்து உன்னை பின்பற்ற அலையும் ஆண்டவரே. இதோ அன்று நீர் அழைத்து சொன்ன ஒரு வார்த்தை, நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே. பாவிகளை தேடிய நான் வந்திருக்கின்றேன், நலிவுற்றவர்களை தேடி வந்திருக்கின்றேன், தோல்வி அடைந்தவர்களை தேடி நான் வந்திருக்கின்றேன், வாழ்வில் மாற்றத்தை தேடி கொண்டிருப்பவர்களை தேடி வந்திருக்கின்றேன் என்றவரே. இதோ என்னை பாரும் ஆண்டவரே, வெற்றி பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், நலம் பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இதோ என்னால் இயலாத ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தால் அனைத்திலும் என்னால் வெற்றி பெற முடியும். நீர் என்னோடு இருந்தால் அனைத்திலும் நான் நலம் அடைய முடியும். நீர் என்னோடு இருந்தால் அனைத்து தடைகளையும் என்னால் கடந்து வர முடியும். நற்கருணை ஆண்டவரே, மத்தேயுவை அழைத்தவரே, இதோ என்னை அழைத்து வந்திருக்கின்றேன். நன்றி 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 ஆண்டவரே. இதோ என்னை நீ மாற்றும், இதோ என்னை பண்படுத்தும், என்னை பயன்படுத்தும், ஒவ்வொரு நாளும் என்னை தினம் பெற செய்யும். இந்த வேலையில குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக பல பேரிடம் பல்வேறு நோய்கள் விடுதலை பெற ஜெபிக்க சொன்னார்கள். குறிப்பாக ஒரு சகோதரர் நம்முடைய கேபி அமைக்க உதவி செய்தவர், நம்முடைய பங்கை சேர்ந்தவர் அருள் ஜெயசீலன் அவர்கள் ஐசியூல இருந்தார். நேற்று தினம் வெளியே வந்திருக்காரு. அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போய் பொழைக்க மாட்டாரு, வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. ஆனா என்ன முடியும், அவர் நேற்று தினம் ஐசியூ கொண்டாந்துருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இந்த சுடவெளியில காலை துண்டி சேர்த்துட்டாங்க சக்கரவையால. அந்த பொண்ணு அப்படியே அழுது கிடந்து அவங்களுக்கும் குணம் கிடைத்தது. இதே மாதிரி 2 பேர் எங்கிட்ட சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. எனவே நன்றி சொல்லுவோம்.